ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ லெக்சரில் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரோட சர்க்யூட் டயக்ராம் வச்சு கனெக்ஷன் எப்படி கொடுக்கலான்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக் ஸ்டார் டெல்டா ஸ்டார்ட்னாலே ஃபஸ்ட்டு டைமர் இருக்கும் அப்படி தானே. ஸோ ஸ்டார் கனெக்ஷனில் ஓடும். அப்போ டைம் அவுட் ஆனதுக்கப்புறம் ஸ்டார்லேருந்து டெல்டா கன்வெர்ட் ஆகும். ஸோ நம்ம கனெக்ஷன்ஸ் பார்க்கலாம். இதான் சர்க்யூட் டயக்ராமு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கண்ட்ரோல் சர்க்யூட் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ இந்த இது எல்லாமே கண்ட்ரோல் சர்க்யூட்டு, இது பவர் சர்க்யூட். இப்போ கண்ட்ரோல் சர்க்யூட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எங்கேருந்து வருது? ஒய் ஃபேஸ்லேருந்து வருது கரெக்டாக. ஸோ ஒய் ஃபேஸ்லேருந்து டைரெக்டாக ஸ்டாப் புஷ் பட்டனோட இன்புட். ஒய் ஃபேஸ்ல இருந்து ஸ்டாப் புஷ் பட்டனோட இன்புட். ஸோ இது இன்புட். நெக்ஸ்ட் ஸ்டாப் புஷ் பட்டனோட அவுட்புட்ல இருந்து ஸ்டார்ட்டோட இன்புட். ஸ்டாப் புஷ் பட்டனோட அவுட்புட்ல இருந்து ஸ்டார்ட்டோட இன்புட்டுக்கு இந்த கனெக்ஷன். நெக்ஸ்ட் ஸ்டார்ட்டோட அவுட்புட் வந்து டைமர் T1னா டைமர் கான்டாக்ட், டைமர்ல உள்ள நார்மலி க்ளோஸ்ட் கான்டாக்ட். ஓகே, அப்போ ஸ்டார்ட்டோட அவுட்புட் வந்து டைமரோட இன்புட்டுக்கு வருது, T1ஓட இன்புட். ஸோ திஸ் இஸ் யர் டைமர். டைமர்ல வந்து டைமர் காயில எனர்ஜைஸ் பண்ணக்கூடிய சப்ளை இது இன்புட் சப்ளை அவுட்புட். ஸோ இது வந்து நார்மலி க்ளோஸ்டு, இது வந்து நார்மலி ஓப்பன். ஓகே, அப்போ நார்மலி க்ளோஸ்டோட இன்புட் அவுட்புட், நார்மலி ஓப்பனோட இன்புட் அவுட்புட். ஓகே, ஸோ இந்த டெர்மினல்ஸ் நீங்கள் எப்படினாலும் மாற்றி கூட எடுத்துக்கலாம். இதை இன்புட் அதை அவுட்புட் கூட மாற்றி கூட எடுத்துக்கலாம். பட் இது வந்து மாறக்கூடாது. இது வந்து சப்ளை காயில், இது வந்து நார்மலி க்ளோஸ்டு, இது வந்து நார்மலி ஓப்பன். ஓகே, ஸோ நம்ம கனெக்ஷன் படி எங்கே வரணும்? ஸ்டார்ட் புஷ் பட்டனோட அவுட்புட் வந்து T1 நார்மலி க்ளோஸ்டோட இன்புட்டுக்கு வரணும். ஓகே, இப்போ ஸ்டார்ட் புஷ் பட்டனோட அவுட்புட் வந்து நார்மலி க்ளோஸ்ட், இதான் நார்மலி க்ளோஸ்ட். அப்போ இங்கே வரணும். இதோட இன்புட், இது அவுட்புட். அப்போ இன்புட் கொடுத்தாச்சு. T1ஓட அவுட்புட் வந்து இது திஸ் இஸ் D5. ஓகே, ஸோ எப்பவுமே ஃபிஃப்த் தான் நார்மலி க்ளோஸ்ட். அப்போ T1ஓட அவுட்புட் வந்து D5. D மீன்ஸ் டெல்டா. டெல்டாவோட D5ஓட இன்புட்டுக்கு வரணும். T1ஓட அவுட்புட் D5 இங்கே இருக்கு, D5ஓட இன்புட். ஸோ இந்த கனெக்ஷன். ஓகேயா, நெக்ஸ்ட் D5ஓட அவுட்புட் வந்து ஸ்டார் காயில், ஸ்டார் அப்படின்னா எஸ் காயில், எஸ் காயிலோட இன்புட்டுக்கு வரணும். அவுட்புட் எஸ் காயில் இங்கே இருக்கு, எஸ் காயிலோட இன்புட். இந்த கனெக்ஷன். ஓகேயா, அப்போ D5ஓட அவுட்புட் வந்து எங்கே வந்திருக்கு? எஸ் காயிலோட இன்புட்டுக்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட் இந்த கனெக்ஷன் பார்ப்போம். ஸ்டாப்போட அவுட்புட் வந்து எங்கே வருது? M4ஓட இன்புட்டுக்கு வருது. ஸ்டாப்போட அவுட்புட் இங்கே இருக்கு, M4ஓட இன்புட்னா இங்கே. ஓகே, ஸோ இட் இஸ் M1, M2, M3, M4, இது M5. இப்போ M4ஓட அவுட்புட் வந்து M காயில். ஓகே, ஸோ M காயிலோட இன்புட்டுக்கு வருது. ஸோ M4ஓட அவுட்புட் வந்து M காயிலோட இன்புட். இந்த கனெக்ஷன் இங்கே. நெக்ஸ்ட் இது T1ல இருந்து எடுத்துக்கலாம், அப்படின்னா ஸ்டார்ட்டோட அவுட்புட்ல இருந்து எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டார்ட்டோட அவுட்புட்ல இருந்து S4ஓட இன்புட்டுக்கு வருது. ஸோ இது இன்புட், இது கீழே உள்ளது அவுட்புட். அப்போ ஸ்டார்ட்டோட அவுட்புட்டும் S4ஓட இன்புட்டும், ஸ்டார்ட்டோட அவுட்புட் S4ஓட இன்புட் மீன்ஸ் இங்கே இதான் S4ஓட இன்புட். நெக்ஸ்ட் S4ஓட அவுட்புட் எங்க வருது? ஒன்று M4ஓட அவுட்புட்ல கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா M காயிலோட இன்புட்ல கொடுக்கலாம். நம்ம இப்போ இப்படி கொடுப்போம், S4ல இருந்து இதுல கொடுப்போம். ஓகே, அப்போ S4 வந்து எங்க போகுது? M காயிலோட இன்புட்டுக்கு போகுது. தட் மீன்ஸ் S4ஓட அவுட்புட் வந்து M காயிலோட இன்புட். S4ஓட அவுட்புட் வந்து M காயிலோட இன்புட் இங்க. ஓகே, தட் மீன்ஸ் S4ஓட அவுட்புட் வந்து M காயிலோட இன்புட்டுக்கு போயாச்சு. ஓகே, இந்த கனெக்ஷன்ஸ் முடிஞ்சது. அடுத்தது வந்து டைமர். தட் இஸ் இது வந்து டைமர் காயில எனர்ஜைஸ் பண்ணக்கூடிய சப்ளை கொடுக்குறது. அப்போ எங்க இருந்து எடுக்கலாம்? M4ஓட அவுட்புட்ல இருந்து எடுத்துக்கலாமா? அப்போ M4ஓட அவுட்புட் வந்து எங்க வருது? டைமருக்கு இன்புட்டா வருது. M4ஓட அவுட்புட், தட் இஸ் M4ஓட அவுட்புட் வந்து டைமர் காயிலுக்கு இன்புட்டா வருது. தட் மீன்ஸ் இங்க இதுனா சப்ளை, டைமர் கொடுக்கக்கூடிய காயில் கொடுக்கக்கூடிய சப்ளை. அப்போ M4ஓட அவுட்புட் வந்து டைமர் காயிலோட இன்புட்டுக்கு வருது. நெக்ஸ்ட்
இது M4லேருந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அந்த டைமரோட அவுட்புட்லேருந்து கூட எடுத்துக்கலாம். ஸோ நம்ம M4லேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா M4ஓட அவுட்புட் வந்து எங்கே வருது? S5ஓட இன்புட்டுக்கு வருது. M4ஓட அவுட்புட் வந்து S5ஓட இன்புட். அப்படின்னா இங்கே மீன்ஸ் M4 இது S5ஓட இன்புட் இங்கே வந்தாச்சு. நெக்ஸ்ட் S5ஓட அவுட்புட் வந்து எங்கே போகுது? டெல்டா காயிலுக்கு போகுது. டி காயிலோட இன்புட்டுக்கு போகுது. இந்த இருக்கு S5ஓட அவுட்புட் வந்து டெல்டா காயிலோட இன்புட். இந்த கனெக்ஷன்ஸ் அப்போ S5ஓட அவுட்புட் வந்து டியோட இன்புட்டுக்கு போகுது. ஓகே, இதெல்லாம் நம்ம கொடுத்தாச்சு. அப்புறம் என்ன பண்ணணும்? எஸ்ஸோட அவுட்புட் எடுத்து எம்முக்கு கொடுக்கணும். இங்கே எஸ் காயிலோட அவுட்புட்டும் எம் காயிலோட அவுட்புட்டும். ஸோ எஸ் காயிலோட அவுட்புட்டு எம் காயிலோட அவுட்புட் இங்கே கனெக்ஷன். நெக்ஸ்ட்டு எம் காயிலோட அவுட்புட் வந்து டைமரோட இன்னொரு டெர்மினலுக்கு போகுது. ஸோ எம் காயிலோட அவுட்புட் வந்து டைமரோட இன்னொரு டெர்மினல்னா இங்கே இந்த அவுட்புட்டுக்கு வந்து ஜாயின் ஆகுது. நெக்ஸ்ட்டு டைமரோட அவுட்புட் வந்து டெல்டாவோட அவுட்புட்டுக்கு. டைமரோட அவுட்புட்லேருந்து டெல்டாவோட அவுட்புட்னா இங்கே டெல்டா காயிலோட அவுட்புட். புரிஞ்சிருச்சா? அடுத்தது எஸ் காயிலேருந்து எடுத்து எஸ் காயிலோட அவுட்புட்டு பி ஃபேஸ்க்கு வருது. எஸ் காயிலோட அவுட்புட் வந்து பி ஃபேஸ். இப்போ எஸ் காயிலோட அவுட்புட்டை இங்கே இருக்கு. இதுலேருந்து எடுத்து பி ஃபேஸ் இங்கே கொடுத்தாச்சு. அவ்வளோதான். அப்போ கண்ட்ரோல் சர்க்யூட் கனெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு பவர் சர்க்யூட். ஸோ பவர் சர்க்யூட் வந்து ப்ளூ கலரில் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஆர் ஃபேஸ்லேருந்து எடுத்து எங்கே வரணும்? M3ஓட இன்புட்டுக்கு வரணும். ஆர் ஃபேஸ்லேருந்து எடுத்து M3ஓட இன்புட். M3ஓட இன்புட் இங்கே வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு M3ஓட அவுட்புட் வந்து A1க்கு வரணும். M3ஓட அவுட்புட் A1. M3ஓட அவுட்புட் இங்கே இருக்குது. இங்கேருந்து எடுத்து காயில் A1. ஸோ இது மோட்டர் டெர்மினல் A1 போகுது. ஓகே, அடுத்தது ஒய் ஃபேஸ்ல இருந்து எடுத்து M2ஓட இன்புட். ஒய் ஃபேஸ்ல இருந்து எடுத்து M2ஓட இன்புட் இந்த லைனு. நெக்ஸ்ட் M2ஓட அவுட்புட் வந்து B1க்கு வருது. ஓட அவுட்புட் வந்து B1. நெக்ஸ்ட் B ஃபேஸ்ல இருந்து எடுத்து எங்க போகணும்? M1ஓட இன்புட்டுக்கு போகணும். B ஃபேஸ்ல இருந்து எடுத்து M1ஓட இன்புட் அப்படின்னா இங்க இந்த லைன் B ஃபேஸ்ல கனெக்ட் ஆகுது. M1ஓட அவுட்புட் வந்து C1ல கனெக்ட் ஆகணும். M1ஓட அவுட்புட் வந்து C1ல கனெக்ட் ஆகணும். நெக்ஸ்ட் இந்த கனெக்ஷன் முடிஞ்சுதா? அப்புறம் B1ல இருந்து எடுத்து D3ஓட இன்புட். B1ல இருந்து எடுத்து D3ஓட இன்புட்னா இங்க இருக்கு B1. அடுத்து C1ல இருந்து எடுத்து D2ஓட இன்புட். D2ஓட இன்புட்டும் C1ம். ஸோ D2ஓட இன்புட் இங்கே இருக்கு. இருந்து எடுத்து C1க்கு போகணும். இந்த கனெக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் D3ஓட அவுட்புட் எடுத்து A2ல கொடுக்கணும். D3ஓட அவுட்புட் எடுத்து A2. ஸோ இங்கே இருக்கு D3ஓட அவுட்புட் எடுத்து A2. A2 மீன்ஸ் இங்கே. அடுத்தது D2ஓட அவுட்புட் எடுத்து B2ல கொடுக்கணும். B2 and D2. B2னா இங்க இருக்கு. நெக்ஸ்ட்
இந்த கனெக்ஷன் கொடுக்கலையா, அப்போ A1லேருந்து வந்து எங்கே வரணும், D1ஓட இன்புட்டுக்கு வரணும். A1 அண்ட் D1 இன்புட் எடுத்து A1க்கு போகணும். இங்கே நெக்ஸ்ட்டு C2 அண்ட் D1ஓட அவுட்புட் இங்கேருந்து எடுத்து C2 போகணும். இந்த வயர் இங்கேருந்து எடுத்து C2 இங்கே இருக்குது, இங்கே கனெக்ட் பண்ணணும். ஓகே, அப்போ இந்த கனெக்ஷன்ஸ் முடிஞ்சுது. அடுத்தது ஸ்டார் கனெக்ஷன்ஸில் A2 வந்து எங்கே போகணும், S3ஓட இன்புட், S3ஓட இன்புட்டு இது வந்து A2க்கு போகணும். அடுத்தது B2 வந்து எங்கே வரணும், S2ஓட இன்புட்டுக்கு வரணும். B2 இங்கே B2. ஃபைனலாக C2 வந்து S1ஓட இன்புட்டு. C2னா இங்கே கனெக்ஷன் கொடுத்தாச்சா. ஃபைனலாக S3ஓட அவுட்புட்டையும் S2ஓட அவுட்புட்டையும், S3 அவுட்புட் அண்ட் S2 அவுட்புட் இது ரெண்டும். அடுத்தது S2ஓட அவுட்புட்டையும் S1ஓட அவுட்புட்டையும், S1 இந்த ரெண்டு. ஸோ புரிஞ்சுதா, அவ்வளோதான் கனெக்ஷன்ஸ். ஓகேயா. ஸோ இது வந்து பவர் சர்க்கியூட்டு, இது கண்ட்ரோல் சர்க்கியூட். ஸோ கனெக்ஷன்ஸ் எப்படி கொடுக்குறோன்னு புரிஞ்சுதாப்பா. ஸோ அவ்வளோதான், இதுதான் நம்ம கனெக்ஷன் கொடுக்கணும். ஸோ இது வந்து நம்மளோட டைமரு. ஸோ இது போர்டில் எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும்னு நம்ம பார்த்துக்கிட்டோம். ஓகேயா. ஸோ இந்த கனெக்ஷன்ஸ் மட்டும் எப்படி கொடுக்குறோங்கிறத தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. இது வந்து என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர். ஸோ இது எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டார் கனெக்ஷனில் ரன் ஆகிட்டு இருக்கும். ஆட்டோமேட்டிக்னு சொன்னாலே நம்மளுக்கு டைமர் தேவைப்படுது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஆன் டிலே டைமர். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார் காயில் எனர்ஜைஸ் ஆகும்போதே டைமரும் எனர்ஜைஸ் ஆகும். எப்போ டைமர் டைம் அவுட் ஆகுதோ அப்போ கனெக்ஷன் எங்கே மாறும் அப்படின்னா டெல்டாக்கு மாறும். ஸ்டார் காயில்னா என்ன அப்படின்னா லெஸ் வோல்டேஜ். சரியா. அப்போ வோல்டேஜ் கம்மியானதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கரண்ட்டை கம்மி பண்ணுறதுக்காக வோல்டேஜ் கம்மி பண்ணி கொடுக்குறோம். எப்போ டைமர் டைம் அவுட் ஆகுதோ அப்போ டெல்டாக்கு மாறும். அப்போ டேரெக்டாக ஃபுல் வோல்டேஜ் வந்து நம்ம மிஷினுக்கு போகும். ஓகே, ஸோ இது எப்படி ஒர்க் ஆப்ரேட் ஆகுதுன்னு பார்த்துடலாம். கனெக்ஷன் பார்த்துக்கோங்க. இது வந்து கண்ட்ரோல் சர்க்யூட்டு, ஸ்டார்ட் புஷ் பட்டன், ஸ்டாப் புஷ் பட்டன். ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நம்மளோட ஆன் டிலே டைமர். ஓகேயா. ஸோ ஆன் டிலே டைமரில் வந்து இது வந்து ஆன் டிலே டைமரோட காயில் எனர்ஜைஸ் பண்ண கொடுக்கக்கூடிய சப்ளை. இது வந்து NC கான்டாக்ட். ஸோ அதுக்கப்புறம் இந்த 3 கான்டாக்டர்ஸும் என்ன அப்படின்னா இது வந்து மெயின் கான்டாக்டர் நடுவில் உள்ளது, இது வந்து ஸ்டார் கான்டாக்டர், இது வந்து டெல்டா. ஓகேயா. ஸோ அப்போ ஸ்டார் கான்டாக்டர், மெயின் கான்டாக்டர், M கான்டாக்டர், இது வந்து டெல்டா கான்டாக்டர். ஓகேயா. ஸோ எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டார்ட் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ ப்ரெஸ் பண்ண உடனே ஸ்டார் காயில் வந்து எனர்ஜைஸ் ஆகி டைமரும் எனர்ஜைஸ் ஆகிரும். அப்போது லெஸ் வோல்டேஜில் மிஷின் வந்து ஓடிட்டுருக்கும். பாருங்கள், ஸ்டார் காயில் எனர்ஜைஸ் ஆயிடுச்சு, அட் த சேம் டைம் டைமரும் எனர்ஜைஸ் ஆயிடுச்சு. ஸோ டைமர் எனர்ஜைஸ் ஆகிருக்கு. இப்போ டைமர் டைம் அவுட் ஆயிடுச்சு. இப்போ வந்து டெல்டா கனெக்ஷன் மாறிடுச்சு. மோட்டர் வந்து ஸ்பீடு அதிகமாகிடுச்சு. ஃபுல் வோல்டேஜ் கொடுக்குறோம். ஓகே, அவ்வளோதான். அப்போது இது ஆஃப் பண்ணுறதுக்காண்டி ஸ்டாப் புஷ் பட்டன் முடிஞ்சுது.